சின்ன மருமகள் அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சேதுபதி தமிழ்ச்செல்வியை வந்து தூக்கிக்கிட்டே எக்ஸாம் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயே வந்து ப்ரெஸ்லேருந்து வீடியோலாம் எடுக்கிறாங்க. உடனே அங்கே ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸர் வந்து என்ன எதுக்காக எக்ஸாம் ஹாலோட கேமரா எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இல்லை இந்த மாதிரி வந்து ராஜாங்கத்தோட ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சரை பற்றி நாங்கள் பேட்டி எடுக்கிறோம், அதனால் அவங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் நாங்கள் பேட்டி எடுக்கிறோம், ஏற்கனவே காலேஜில் பர்மிஷன் வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு பர்மிஷன் லெட்டர்லாம் காமிச்சு உள்ளே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சேதுபதி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி பக்கத்துலேயே எக்ஸாம் எழுதுகிற பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. அப்பப்போ அவங்க காலில் வந்து எண்ணெயும் போட்டு விடுறாங்க. தமிழ்ச்செல்விக்கு பசிக்குதுன்னு சொல்கிறப்பெல்லாம் அவங்க சாப்பாடு ஊட்டி விடுறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொன்னப்போ தமிழ்ச்செல்வியை தூக்கிட்டு போய் ரெஸ்ட் ரூமுக்கு விடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தமிழ்ச்செல்வியை சேதுபதி கவனிச்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ்லேருந்து வீடியோவாக எடுக்கிறாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா ராஜாங்கம் வெளியே வந்து எல்லாத்துக்கிட்டையும் பொய்யா நடித்தாலுமே உண்மையாகவே தன்னோட மருமகளுக்கு இதான் பண்ணி ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில தான் ராஜாங்கமும் அதுக்கப்புறம் சேதுபதியும் இருக்காங்க. இதே மாதிரி அவங்க கூடிய சீக்கிரம் சேர்ந்து வாழ தான் போகிறாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.